அப்படி சொல்லலனாலும் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்ல. என்ன புடிச்சு போய் எங்க அம்மா கிட்ட பேச அவர் தானே அவங்க அம்மாவா அனுப்பி வச்சாரு. எதுக்காக இவ்ளோ கோவம்? எங்க அம்மா ஏதோ என் மேல இருக்கிற பாசத்தால அந்த தப்பு பண்ணிட்டாங்க. அவரை பாட்டிக்கு பிடிக்கல, பெரிய மாமாக்கு பிடிக்கல, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவருக்கு பிடிக்காம போகும்னு நினைச்சு கூட பாக்கல முருகா. ஆனா ஒண்ணு, யாரும் என் பக்கம் இல்லனாலும் நீ என் பக்கம் இருக்க முருகா. அதனாலதான் அவரு வாய் விட்டு என் சமையல் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நான் சமைச்சு பூரி கிழங்கு சாப்பிட மாட்டேன், நான் போட்ட காஃபிய குடிக்க மாட்டேன்னு கீழே ஊத்துனவரு இன்னைக்கு அவரா வந்து இடியாப்பம் வடகரிய சாப்பிட்டு வாயை திறந்து பாராட்டி இருக்காரு. அது மட்டுமா, எனக்காக அவங்க அக்கா கூட சண்டை போட்டிருக்காரு. எனக்கு இது நல்ல ஆரம்பமா தோணுது. உண்மைய சொல்ல, நீ தானே மெல்ல மெல்ல அவர் மனச மாத்திருக்க. என் செல்லம் சரியான ஆளு பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிச்சுட்டே இருக்க பாத்தியா? உன்னால இப்ப என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆரம்பம் கிடைச்சிருக்கு. அன்பு இப்பதான் என் பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. போக போக என்ன புரிஞ்சுக்குவாரு, கட்டாயம் என்ன ஏத்துக்குவாரு. தேங்க்யூ முருகா டார்லிங், சோ ஸ்வீட். இந்த நேரத்துல வெண்ணிலா மட்டும் இருந்தான்னு வைய, நிச்சயம் என் லைஃப பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பா. இப்போ எங்க இருக்கா என்னன்னு தகவலே தெரியல. ப்ளீஸ் முருகா, அவளை மறுபடியும் கொண்டு வந்து சீக்கிரமா நிறுத்துப்பா. இந்த உதவி நீ செய்வல, உன்னால முடியும்ல. தேங்க்யூ. ஷோ பாத்தியா, சொல்ல வந்ததை சொல்லாமலே போறேன். இதோ பாரு முருகா, இன்னில இருந்து அன்புக்கு நான் தான் சமைக்க போறேன். நான் சமைச்சதை மட்டும் தான் அன்பு சாப்பிடணும். என் கைப்பக்குவத்தால அன்புவ என் பக்கம் கொண்டு வரணும். தான் ஆரம்பிக்க போறேன். நீ தான் ஆசீர்வாதம் பண்ண. மோதிரம் தான் போட நினைக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட கைவசம் இல்ல. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி மோதிரம் போட வேண்டிய கைக்கு சிம்பிளா ஒரு முத்தம் கொடுத்துறேன். ஓகே.